பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிக்கிற மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரிசுத்த நாளில் கூட கர்த்தரை பாடி துதித்து அவர் மகிழ்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்தணும். அதான் தலைப்பு கூட இருக்குது, துதி கனம் மகிமை இதெல்லாம் அவருக்கு நாம் செலுத்துவோமானால் அவருடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் துதியும் கனத்தையும் மகிமையும் எப்போது செலுத்த வேண்டும், எங்கு செலுத்த வேண்டும், எப்படியெல்லாம் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். முதலாவதாக இந்த 3 வார்த்தையும் எங்கே அதிகமாக கொடுக்கணும்னா பரிசுத்த ஆலயத்தில் தான். அந்த ஆலயத்தில் சென்று நாம் அவரை முழு மனதோட துதியும் கனமும் மகிமைப்படுத்தணும். அதன் பின்பு வீட்டிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் இரவிலும் நாம் மகிமைப்படுத்தணும். அப்போது நம் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரின் மகிமை நம் பின்னாலே பாதுகாப்பாய் வரும் என்பது நிச்சயம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட கர்த்தரின் துதியை செலுத்துகிறீர்கள், அவர் மகிமையை செலுத்துகிறீர்கள், அவர் எப்படி கனப்படுத்துகிறீர்கள்? நிறைய பேர் நினைக்கலாம், நான் அனுதினமும் ஜெபம் செய்கிறேன், பாடல்களை பாடுகிறேன், துதித்து மகிழ்கிறேன், ஒரு நாளும் தவறுவதில்லை என்று சொல்லலாம். அதே டைமில் சில டைமிங்கில் செய்ய விடாமல் பண்ணுவதற்கு சாத்தான் பல பிரச்சனைகளை உண்டாக்குவான். லாஸ்ட் வீக் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், எப்படியெல்லாம் சாத்தான் உள்ளே நுழைஞ்சு நாம் ஜெபம் பண்ண விடக்கூடாதபடி எப்படியெல்லாம் செய்கிறான் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெற வேண்டும்? ஜெபத்தின் மூலமாக, வல்லமை ஜெபத்தின் மூலமாக தான் அப்படிப்பட்ட சாத்தானின் தந்திரங்களை முறியடிக்க முடியும். நீங்கள் அப்படி ஏதாவது சிக்கி கொண்டிருந்தால் தேவ மகிமையில் நீங்கள் சிறந்திருக்கும்படி இருக்க வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம் காலை எழுந்து என்ன பண்ணுறோம்? போயிட்டு பாத்ரூம் போய் ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், அதானே செய்யலாம். ஆனால் அதற்கு முன்பதாக செய்ய வேண்டியது ஒன்று, காலை எழுந்த உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தணும். ஏன்? ஒவ்வொரு நாளையும் காண செய்த கிருபைக்காக நன்றி சொல்லணும். பாருங்க, எத்தனையோ பேர் தூக்கத்திலே இறந்து போகிறாங்க. அதிகாலை எழுந்தாலே ஃபீவரோடு எழுதுகிறாங்க, அல்லது சுகவீனத்தோடு எழுதுகிறாங்க. ஏதாவது பிரச்சனைகளை சாத்தான் கொடுப்பான். ஆனால் நாம் எழுந்துக்கும் போதே ஒரு சுகத்தோடும் பலத்தோடும் நம்ம எழுந்துக்கும் போதோ அவர் நன்றி செலுத்தணும் இல்லையா? எத்தனை பேர் செய்கிறீர்கள்? எண்ணி சொல்லிடலாம் இல்லையா? காலை எழுந்து நம்ம ஜெபிக்கணும், நன்றி சொல்லணும். அதற்கு பிறகு காலை கடப்பெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து டைம் இருக்கும் போதோ பைபிள் வாசிக்கணும், ஜெபம் செய்யணும், துதித்து மகிமைப்படுத்தணும் அவரை. அதன் பிறகு உங்கள் வேலைகளை நீங்கள் செல்லலாம். நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க, லேடிஸ் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, மற்றவங்களும் ஆஃபீஸ் போவாங்க. எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காரியம் செய்யும் முன் தேவனை நீங்கள் துதித்தது மிக மிக அவசியம். அவரை நீங்கள் முன்வைத்து நீங்கள் ஜெபம் செய்து அந்த காரியங்கள் செய்வீர்களானால் அந்த காரியங்கள் முழுக்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இருக்கும். உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும். அதாவது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தர் நம்ம உயரத்திலே கொண்டு செல்வார். நீங்கள் காலை எழுந்துக்கிறீங்க இல்லையா? உங்கள் இப்போ எல்லாரும் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டம் இருக்கும், டிவி இருக்கும், சவுண்ட் ஸ்பீக்கர்லாம் இருக்கும் இல்லையா? ஹோம் தேட்டர்ஸ். நீங்கள் ஒன்றும் இல்லை, காலைல எழுந்து ஜீசஸோட சாங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் சாங்ஸ் நிறைய பேர் பாடியிருப்பாங்க. அந்த சாங்ஸ், அதாவது ஒர்ஷிப் சாங்ஸ் எடுத்துங்க. அது 1 hour 2 hour போகும். அந்த சாங்கை நீங்கள் போட்டு நல்லா சவுண்டாக வச்சுட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யலாம். அப்போது உங்களுக்குள்ளே ஒரு புது உற்சாகத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த தேவனுடைய வார்த்தைகளை,
அந்த பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே நீங்கள் செய்கின்ற சமையலாகட்டும், அல்லது மற்ற வேலைகளாகட்டும், இல்லை எங்கே இருந்தாலும் சரி, இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் போதோ ஒரு புதிய உற்சாகத்தோடு நீங்கள் செய்யலாம். இத்தனை பேர் செய்வீங்க, பாதி பேர் வீட்டில் செய்வீங்க, சில பேர் வீட்டில் செய்ய மாட்டோம். பாருங்கள், அப்படி செய்கின்ற அந்த துதியின் சத்தம் அந்த வீட்டில் கேட்கும் போதோ கர்த்தரின் ஆசீர்வாதம் பலமாய் இறங்கும். அவர் வல்லமை பலமாய் இறங்கும். அதற்கு சாத்தானுக்கு இடமே கிடையாது. ஆனால் பாருங்கள், காலை எழுந்துட்டு டிவியை போட்டு சினிமா சாங்கு, யூடியூப் சேனலு, மொபைல் ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருக்குது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதோ சாத்தான் உள்ளே வந்துட்டு காலையிலே பிரச்சனையை உண்டாக்குவான். ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி காலையிலே ஒரு பெரிய டென்ஷன் ஆகும். அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த குறை அந்த குறைன்னு சொல்லி பிரச்சனையை உண்டாக்கிட்டே போவான். பாருங்கள், காலையில் எதுவும் நிம்மதி இல்லாமல் போகுது இல்லையா? அதுதான் எப்பவுமே எழுந்து நீ ஜெபம் செய்து விட்டு காரியங்களை செய்யும் போதோ அந்த காரியம் மகிமையாய் கர்த்தர் கொடுப்பார். இந்த வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 8:17. அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையை தேடினா அவர் எப்படி நம்ம பார்க்க முடியும்? ஒரே தடவை சொல்லியிருப்பேன், மீண்டுமாக சொல்கிறேன். அதிகாலை நீங்கள் தேடும் போதோ அவரை கண்டடைவீர்கள் தான். எப்படி தெரியுமா? வசனத்தின் மூலமாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை. சில சமயங்களே அவருடைய வார்த்தைகளே நம் காதில் கேட்கும். சில சமயங்களில் தரிசனத்தை கடவுள் கொடுப்பார். அது நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. எனக்கெல்லாம் துதியின் சத்தம் கேட்டது, அவர் குரல் கேட்டது, அவர் நடத்துகிற சத்தம்லாம் கேட்டது. அதிகாலையிலே அந்த துதியின் சத்தம் உங்களுக்கு கேட்பதால் அதிக நன்மைகள். ஏன் சொல்கிறேன்னா, தேவன் சில சமயத்தில் நம் காதில் சொல்லுவார், நீ இதை செய், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். சில டைமில் என்னடா அது, ஏதோ ஒன்று நம்ம நினைப்பு வருதே, ஏதோ உணர்வு வருதேன்னு நினைப்பாங்க. ஆனால் அதை மறந்துடுவாங்க. அதே டைமில் அதுக்கு அடுத்து வசனத்தின் மூலமாக அவர் பதில் சொல்வார். நம்ம பைபிள் படிக்கும் போதோ இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இதை பண்ணு, இதை பண்ணாதுன்னு சொல்லி வசனத்தின் மூலமாக சில டைமில் சொல்லுவார். அதுவும் சில டைமில் நம்ம வசதி பண்ணுவோம். எப்படி பார்த்துட்டு சரி ஓகே இதை சொல்கிறாங்க, ஆனால் அது மறந்து போகிறோம். எவன் ஒருவன் கர்த்தரின் வார்த்தையை பின்பற்றி நடக்கிறானோ அவன் தான் பாக்கியவானாக இருப்பான், அவன் தான் நீதிமான் என்ன பண்ண வசனம் சொல்கிறது. கர்த்தரின் வார்த்தையை பின்பற்றி நீ நடப்பீர்களானால், அவர் வார்த்தைப்படி நீங்கள் செய்வீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு செய்வதை விட, சொல்வதை விட, மேலானதை விட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது. நோ டிமாண்ட், இதை தான் செய்வான், அதை தான் செய்வான்னு கிடையாது. சொல்ல முடியாத, செய்ய முடியாத அற்புதங்களை நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்ட வல்லமை தான் நம்முடைய தேவன். பாருங்க, அந்த நிமிஷத்தில் பாருங்க, அந்த காலத்தில் மோசே தேவனுக்கு பயந்து ஒரு வார்த்தைகளை கேட்டு அது ஜனங்களுக்கு எடுத்து சொல்லும் போதோ சில பேர் பின்பற்றவில்லை. சில பேர் யார் நீன்னு கேட்பாங்க, அவருக்கு எதிர்த்து நின்னாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை மோசையின் மூலமாக சொல்லி கேட்கப்பட்டவர்கள் தான் பாதுகாப்பாய் சென்றார்கள். மோசையின் வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள் இந்த பார்வோனிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு மோசேக்கு ஆண்டவர் சொல்வது போல இன்று உங்களுக்கு வார்த்தைகள் மூலமாக, அந்த பைபிள் வசனத்தின் மூலமாக உங்களுக்கு எச்சரிக்கிறார். நீ இப்படி இருக்கணும், அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். எப்படிலாம் இருக்கணும் என்று பார்ப்போமானால், அவர் எப்படி கனப்படுத்தணும். முதலாவது, உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனப்படுத்தணும். அதாவது நீங்கள் அவரை அன்பாக கவனிக்கணும், அன்பாக பேசணும். இன்றைக்கு அநேகர் தன் தாயக தகப்பனை விட்டு விலகி இருக்கிறார்கள், அல்லது அவங்களை எங்கேயாவது கொண்டு போய் கோபமில் போய் சேர்த்துடுறாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறாங்கன்ட்டு. அநேக பெரும் பணக்காரர் இருந்தாலும் சரி, சாதாரண மக்கள் இருந்தாலும் சரி, இதை செய்கிறார்கள்.
இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவாங்க, எப்படியாச்சும் போன்ட்டு. அவர்கள் காலங்காலையில் ரோட்டில் பிச்சை எடுத்து வாழ்ந்து வருகிறார்கள். எத்தனையோ பேர் பார்க்குறோம் இல்லையா? அவங்களாம் வந்து பிள்ளைகளால் விடப்பட்டவர்கள் தான். பாருங்க, அவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய கனம் மகிமை கிடைக்குமா? சாத்தானுடைய நரகம்தான் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்றாலும் கூட உங்கள் உள்ளத்திலே அவர்களுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அவங்க என்ற குறையும் சொல்லாமல், எது சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அப்படி அவர்கள் தெரியாமல் செய்தால் கூட நீங்கள் உட்கார வைத்து புரிய வைக்க வேண்டும். சில டைமில் வயசானா, சில டைமில் சில வார்த்தைகள்லாம் அறியாமல் தெரியாமல் பேசுவாங்க. அந்த வயசு அப்படி. அந்த டைமில் ஆண்டவர் நம்மளோட பேசுவார். அப்பா அம்மாட்ட இதை சொல்லுன்னு சொல்லுவார். அதை நம்ம சொல்லணும். சொல்லுகின்ற விதம் ஒன்று இருக்குது. அதை நம்ம சொல்லும் போதோ அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. கர்த்தரின் பிள்ளைகளாக இருந்தபோது ஆர்கியூமெண்ட் பண்ணாமல், ஓகே சரின்னு சொல்லிட்டு அவர் வழியில் நீங்கள் செல்வோமானால் அவர்கள் சந்தோஷம் அடைய வந்து உங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள். நான் கூட சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா சில டைமில் வந்து சில விஷயம் தவறாக தான் இருக்கும். அவர்களுக்கு சரியாக இருக்கலாம், என் பார்வை தவறாக இருக்கலாம். அந்த டைமில் நான் வந்து பேசாமல் இருப்பேன். ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பேசாமல் இருந்திருக்கேன் நிறைய தடவை. நானே ரியலைஸ் பண்ணி நானே போய் பேசுவேன். ஏன் பேசாமல் இருக்கிறேன்னா, அவர்கள் வந்து நம்ம எப்படி சொல்வது, நான் எதிர்த்து பேச மாட்டேன். சில டைமில் வந்து சொல்லுவேன், சில டைம் சொல்லாமல் விட்டுருவேன். சில டைம் அமைதியாக இருக்கிறதுவே நல்லது தான். பேசினாலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான்னு சாத்தான். பிரச்சனைகள் பெரிய போராட்டமாக மாறிடும். நம்மளை பேச வைத்து பிரிவினை உண்டாக்குவான் உறவுகளுக்குள்ள. அதற்கு நம்ம அமைதியாக இருந்து கர்த்தரிடத்துல நம்ம எடுத்து இதை சொல்லும் போதோ நம்மளை சமாதானத்தை கொண்டு வந்து நம்மளை மீண்டும் ஒன்று சேர்ப்பான். நிறைய தடவை என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதே போல் நீங்கள் பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எதை செய்தாலும் கூடி ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாலும், 2 பிள்ளைகள் இருந்தாலும், இல்லை 5 பிள்ளைகள் இருந்தாலும், ஏதாவது ஒன்று செய்யும்போது எல்லாரும் உட்கார வைத்து நீங்கள் பேசும்போதோ ஒரு முடிவு எடுக்கும் போதோ அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது சமாதானமுள்ளதாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற எந்த முடிவாக இருந்தாலும் அப்படி நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் சொல்லும் போதோ அது அனைவருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்ததாக இருக்கும். குறிப்பாக மகனை விட வந்துள்ள வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டும். அது இன்னும் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். மருமகளோ இல்லை மருமகனோ யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லும் போதோ அது இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வந்து ஒரு பக்கமே இல்லாமல் அனைவரும் சமம் என்ற வாழ்க்கை வாழ வேண்டும். பெற்றோருக்கு கர்த்தர் கொடுத்த கனமே அதுதான். அனைவருக்கும் சமமான, எப்படி நம்ம கர்த்தராகிய தேவன் நமக்கெல்லாம் அப்பா இருக்கார்ல, அப்பாவாக இருக்கார் இல்லையா, அவர் தான் எல்லாமே. அவர் சொல்ல நம்ம கேட்டுருவோம். அனைவருக்கும் நடுநிலையானவர், சரினா சரி தவறுனா தவறு சொல்கிறார் இல்லையா. அதே போல தான் பெற்றோர்களும் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். சில சமயத்தில் அது தவறி விடுகிறது, சில சமயத்தில் பிரச்சனைகள் உண்டாக்கி விடுகிறது. இன்று அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதுக்கு காரணமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தேவனுக்கு நாம் ஜெபம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் சில சமயத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சாத்தான் உண்டு பண்ணுவான். நம்மள வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு பண்ணி குடும்பத்தை பிரிப்பது, உறவுகளை பிரிப்பது, அப்படி உண்டு பண்ணிகிட்டே தான் இருப்பான். நாம் அதிலிருந்து தப்பித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வருதுன்னா நாம் உட்காந்து ஜெபிக்கணும். இது ஏன் வருது? ஏன் பேசாமல் இருக்காங்க? ஏன் இதெல்லாம் நடந்தது? ரியலைஸ் பண்ணி நம்ம அதை செய்யக்கூடாது, அடுத்த முறை செய்யக்கூடாது. அடுத்த முறை திருப்பி செய்யும்போது நம்ம வாழ்க்கையை கர்த்தர் திசை மாற்றிவிடும். கர்த்தருக்கு நம்ம போகும்போதோ சாத்தான டைவர்ட் பண்ணி வேறு வழியில் கொண்டு போயிட்டு பிரச்சனையை உண்டாக்கிடுவோம். கர்த்தர் வழியில் நடப்போமானால்தான் நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கும். எதை செய்தாலும் நீங்கள் ஒரு ஜெபம் செய்யுங்க.
இதை செய்யலாமா செய்யக்கூடாது ஜெபம் செய்யுங்க. நோ ஆர்கியூமெண்ட். அது இல்லாமல் ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் சொல்கிறேன். அதே போல் நீங்கள் மகிமையை எப்படி செலுத்த போகிறீங்க? ஒரு மகிமை எப்படி நம்ம மேலே வரும்? வசனம் சொல்கிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எப்படி? எப்போது? எப்போது அப்படி நடக்கும்? எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிழ்ந்திருக்கும்படி சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். அது எப்போது என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தான். எல்லாருக்கும் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு தான் இப்படிப்பட்ட கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் கிடைக்கும். நீங்கள் துதிக்கலாம், கனப்படுத்தலாம், மகிமைப்படுத்தலாம். இது எல்லாமே கர்த்தருக்கு பயந்தவன் மட்டும்தான் செய்ய முடியும். பயப்படாதவன்லாம் அதை பற்றி செய்யவே மாட்டான். அப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்ன செய்யணும்னா, கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களை நீங்கள் திரும்ப கொண்டு வரணும். பின்னோக்கி உள்ளவர்களை முன்னோக்கி கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து செய்வது தான் கர்த்தருக்கு நீங்கள் செலுத்துகின்ற ஒரு மகிமையான தேவ ஊழியமே அதுதான். நீங்கள் கர்த்தருக்கு செய்கின்ற ஊழியமே அதுதான். எவன் ஒருவன் பாவத்தில் விழுந்திருக்கிறானோ அவனை தூக்கி எடுத்து கர்த்தரிடத்தில் கொண்டு வருவன் தான் தேவ ஊழியக்காரன், கிறிஸ்துவன் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து அப்படித்தான். அவரோடு இருந்த 12 சீஷருமே பாவத்தில் விழுந்தவர்கள் தான். எத்தனையோ கொள்ளைகள், எத்தனையோ பேர் ஏமாற்றினவர்கள் தான். அவர்களை தூக்கி எடுத்து, பாவத்தில் தூக்கி எடுத்து தன்னோடு சேர்த்து அவர்களை மாற்றி அப்போஸ்தலர்களாகவும் பரிசுத்தர்களாகவும் மாற்றினார் இல்லையா? அந்த 12 சீஷர்களும் உலகம் சுவிசேஷம் சொன்னார்கள். பாருங்கள் எப்படி அந்த காலத்தில் பாவத்தில் விழுந்தவர்களை தெரிந்தெடுத்து எடுத்தாரோ, தூக்கி எழுப்பி அவர் மகிமைப்படுத்தினாரோ, இன்றைய தினத்தில் கூட பரிசுத்தாவியாய் பரிசுத்த வார்த்தை என்ற இந்த வேதாகமத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். பழசெல்லாம் எடுத்து போட்டுரு. நீ வசனத்தை கெட்டியாக பிடிச்சின்னா உன் வாழ்க்கை புதுசாக மாறும். வசனம் சொல்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் கொடுத்த மகிமையை நீங்கள் மற்றவர்களுக்குள்ள நீங்கள் செலுத்தும் போதோ பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க முடியும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. பெற்றோர்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா, யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், கர்த்தரின் வார்த்தைகளை சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு மெசேஜையும் நான் சொல்வேன். வீட்டில் சில பேர் பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அந்த பிரச்சனைகளை ஒன்லி டைம் பாஸாக பேசாமல் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை அந்த டைமில் சொல்லும் போதோ அந்த இடம் ஆண்டவர் நிலையை நிற்பார். அதற்கு ஒரு பதிலை கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கொடுக்க வைப்பார். உங்கள் மூலயமாக அவர்களுக்கு, அவர்கள் மூலியமாக மற்றவர்களுக்கு. நீங்கள் ஒரு டைம் பாஸ்க்காக மற்றவர் கதையில் பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறது கிடையாது வாழ்க்கை. தேவ அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. அடுத்தவர்களை குற்றம் குறைகளை நாம் ஷேர் பண்ணி பேசி அதில் இன்பம் காண்பது தேவனுக்கு சித்தமானதா என்றால் அது கண்டிப்பாக இல்லை, அது பாவமானது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், யார் ஒருவன் மற்றவர்களை குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறாரோ நாம் அவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும், அவங்களை நல்வழிப்படுத்த வேண்டும். இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது. யாராவது ஒருத்தர் குறை சொல்லி கொண்டிருந்தால் மற்றவர்களை பற்றி அவருக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அதுதான் தேவனுடைய ஊழியம். நீ கனப்படுத்தணும், மகிமைப்படுத்துறது தான் இதுதான் முக்கியம். நிறைய பேருக்கு தெரியாமல் நான் கரெக்டான டைமுக்கு சர்ச்சுக்கு போகிறேன், கரெக்டான டைமுக்கு பைபிள் வாசிக்கிறேன், கரெக்டான டைமில் ஜெபம் பண்ணுறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்கிறது, அதை நீங்கள் மாற்றணும். கர்த்தரை போல் நீங்கள் மாறுவது அதிக 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 முக்கியமானது தான். இப்படி நாம் செய்யினால்தான் நம்முடைய இறுதி காலம் பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு இடம் கிடைக்கிறதுக்கு வழி. 100% சொல்ல முடியாது. நம்ம அப்படி இருந்தால் தான் கர்த்தர் அதை பார்த்து
நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை கூட்டி செல்வா. நித்திய ஜீவன் பரலோகத்தை நமக்கு வேணும் இல்லையா? இல்லை நரகத்துக்கு போக போகிறோமா? நரகம் வேண்டாம் என்றால், பரலோக ராஜ்யம் வேண்டும் என்றால், நீங்கள் தேவனை தரிசிப்பதற்கு வழி வேதத்தின்படி நடப்பது தான். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். என்னை கனப்படுத்தவே நான் கனம் பண்ணுவேன். அவர் நீங்கள் கனப்படுத்தணும். அவர் கனப்படுத்தினா தான் உங்களுக்கு கனம் கிடைக்கும். கனம்னா ஆசீர்வாதம், மகிமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது சாத்தானுக்குலாம் இடமே கிடையாது. பாருங்கள், சாத்தான் எந்த வகையில் வேணாலும் வருவான். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த வேலை வேணால் வரலாம், நம்மளை கெடுக்க வருவான். நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனாலும் சாத்தா உள்ளே வந்து கெடுக்க பார்ப்பான். ஒற்றுமையாக இருப்போம், உள்ளே வந்து கெடுக்க பார்ப்பான். ஆரோக்கியமாக இருப்போம், உள்ள நோயை கொண்டு வந்து கெடுக்க பார்ப்பான். எப்படி வேணா பொய்கள் மூலமாக, பிரச்சனைகள் மூலமாக, அவிசுவாசம் மூலமாக, இச்சைகள் மூலமாக, நாவின் அதிகாரத்தின் மூலமாக, தவணை எண்ணத்தின் மூலமாக, உள்ளத்தின் பகை மூலமாக, இப்படி எத்தனையோ வகையில் அசாதனம் உள்ளே வந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. நிறைய மக்கள், நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இன்று பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பாரங்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. அவருக்கு விடுதலை கொடுப்பதற்குத்தான் நம்முடைய கர்த்தராக ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம்தான் இந்த கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ மக்கள் ஒவ்வொருவரும் இதை நாம் செய்யணும். உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அல்ல உறவுகள் வரலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வேலைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். இப்படி எத்தனையோ பேர் நீங்கள் மீட் பண்ணும் போதோ, கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்கள் டைம் இருக்கும் போதோ, அவங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அவங்க ஜெபிங்க, எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். மாற்றுவதற்காக அல்ல, அவர்கள் விடுதலை கொடுப்பதற்காக தான். விடுதலை கொடுத்தாலே போதும், அவங்க ரட்சிப்பை அடைவார்கள். கர்த்தரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அது போதும். அவர்கள் சந்தோஷம் அடைவாங்க, விடுதலை கிடைக்கும். அதுதான் தேவ ஊழியம். அதை நீங்கள் செய்ய செய்ய தான் கர்த்தர் சமூகம் உங்கள் முன்பாக வந்து உங்களை வழிநடத்தும். அவர் நிழல் நம்ம மேலே இருந்தாலே போதும், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம், பரிசுத்தமாக இருக்கும், மகிமையோடு இருப்போம், சந்தோஷத்தோடு இருப்போம், சமாதானத்தோடு இருப்போம். வசனம் சொல்கிறது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்குது. பாருங்கள், எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. மகிமையும் கனமும் அவர் ஸ்தலத்தில் இருக்குது. அவர் ஸ்தலம்னா அவரிடத்துல தான். இந்த உள்ளங்கையில் வச்சுக்கலாம், இதயத்தில் வச்சுக்கலாம், அவர் கண்ணில் வச்சுக்கலாம், அவர் உதட்டில் வச்சுக்கலாம். எல்லாமே அவர் சரீரம் முழுவதுமே அந்த கனமும் மகிமையும் நிறைந்து இருக்கிறது. அவர் அன்றைக்கு பேசிவிட்டு சென்ற வார்த்தைகள் தான் இன்று கூட ஜீவனாய் நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் இறங்கி இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வீட்டிலே பைபிள் இருந்தால் ஜீவன் உள்ளது. இந்த ஜீவனை வெளிக்கொண்டு வருவது எதற்குன்னா, நீங்கள் அதை எடுத்து வாசிக்க வாசிக்க தான் உங்களுக்கு அந்த மகிமை வெளிப்படும். பாருங்கள், நீங்கள் ஒரு சமையலை பண்ணுறீங்க, சரியா? சமையலை பண்ணிவிட்டு மூடி வைக்கிறீங்க, அதோட வாசனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் அதை திறக்கும் போது தான் அந்த ஸ்மெல்லு, அரோமா ஸ்மெல் அடிக்கும், அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், பார்த்துருப்பீங்க. அதே போல் தான் நீங்கள் பைபிளை மூடி வச்சுருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை எடுத்து நீங்கள் படிக்கும் போது தான் அந்த ஒரு மகிமையை நீங்கள் காணுவீங்க. நீங்கள் படிக்க படிக்க உங்கள் வீடு முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகும். எது? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான அபிஷேகம், விடுதலை நமக்கு கிடைக்கும். நீங்கள் படிக்க படிக்க, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க சுற்றியுள்ள அசுத்த ஆவிகள்லாம் விலகி போகும். இருளாக இருந்த அந்த வீடு வெளிச்சமாய் மாறும். எப்போது? நீங்கள் ஜெபிக்கும் போதோ, அந்த பைபிளை வாசிக்கும் போதோ, அப்போது தான் அது நடக்கும். அதுவரை தூசி படிந்திருந்த பைபிள் இருந்தால், அல்லது தூசி படிந்த பாடல் புத்தகம் இருந்தால், சாத்தானும் உள்ளதாக இருப்பான். எவ்வளோ வீடு இருந்தாலும் அந்த வீடு இருட்டாக தான் இருக்கும். நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், நிறைய சொந்தங்கள் வீடுகளும் பார்த்துருக்கேன், இருட்டாக தான் இருக்கும். கேட்டால் நான் சர்ச்சுக்கு போகிறேன் வரணுவாங்க, ஆனால் வீட்டில் பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. சில டைம் ஜெபம் செய்வாங்க, அந்த வீட்டில் விக்கிரக வழிபாடும் சேர்ந்து செய்வாங்க. அப்படியே சில வீடுகள் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தூக்கி போட்டு
நாம் உலகின் மெய்யான ஒரே தேவனாகிய நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காம அவர்களை நீங்கள் ரட்சிப்புல கொண்டு வரணும். எல்லாமே ஒரு பாவம் தானே. நாம் எதற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம ஜெபமும் செய்யணும், கூட சாத்தானே வச்சுக்கிற மாதிரி கதை அது. விக்கிரக வழிபாடு அப்படிப்பட்டது தான். நான் ஜெபம் பண்ணுறேன், கூட நீ நில்லு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி தான் அந்த கதை. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் போதும் வேத வாசிக்கும் போதும் ஜெபம்லாம் ஆண்டவர் கேட்பாரா? இல்லையே. ஏன்னா கூட நீ சாத்தானே வச்சுருக்க. அதில் வெளியே போடணும். விக்கிரக வழிபாடும் சரி, அசுத்த எண்ணங்களும் சரி, பாவ இச்சைகளும் சரி, எல்லாமே பக்கத்தில் வச்சிருந்தா நம்மளுடைய ஜெபங்கள் எப்போது ஆண்டவரிடத்தில் கேட்கும். தடையாக நிற்பது சாத்தானின் கிரியைகள் தான். அந்த கிரியைகள் தான் இதெல்லாம். இந்த பாவங்கள் தான் கிரியைகள். அதை நாம் பேசுகின்ற வார்த்தை ஆண்டவருக்கு செல்ல முடியாதபடி தடுக்கிறான். அப்படி தடுத்தா என்ன? நான் எவ்வளோ ஜெபிச்சாலும் எதுவும் நடக்கிறதில்ல. நாம் அதற்கு இடம் கொடுக்காம உண்மையான விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவருக்கு முதலிடத்தை நீங்கள் கொடுக்க கொடுக்க கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் மத்தியில் வாசம் செய்வார். உங்கள் வீட்டில் வந்து நிற்பார். கதவை தட்டினா யார் இருப்பார்? இயேசு கிறிஸ்து இருப்பார். எப்போது? இந்த துதியின் சத்தம் கேட்கும்போது மட்டும்தான். துதியின் சத்தம் கேட்கும் போதோ ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வந்து இறங்குவார். உங்கள் வீட்டில் வந்து இறங்குவார். உங்கள் வீட்டில் வாசம் செய்வார். வசனம் சொல்கிறது இல்லையா? அந்த துதியின் சத்தம் கேட்கும் போது தான் அது நடக்கும். எந்த துதியின் சத்தம்? நீங்கள் ஜபிக்கும் போதோ, வேதம் வாசிக்கும் போதோ, அவர் மகிமைப்படுத்தி பாடும் போதோ, இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை துதியும் கனமும் மகிமையால் ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார். இன்றைய நாளில் கூட கர்த்தர் இதை பற்றி பேசும்படி சொல்லும்போதுக்காக தான் இதை நான் பேசியிருக்கேன். இதற்கு முன்பதாக நான் தான் யோசித்தேன், எதை பற்றி பேசலாம், என்ன பேசலான்ட்டு. ஆனால் இந்த 3 வார்த்தை எனக்குள்ளே ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கார். துதி கன மகிமைனா என்ன? அதை நீ எப்படி மற்றவர்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும், அதை பற்றி ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார். இன்றைக்கு அதற்கான ஒரு விடை கிடைத்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளில் கூட கர்த்தரின் துதியும் கனத்தையும் மகிமையும் அவருக்கு நீங்கள் செலுத்தும் போதோ, அந்த துதிக்கான மகிமை மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம், அற்புதங்கள், விடுதலை, சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாமே நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம், பைபிள் வாசி. அதை நாம் செய்வோமா? வாங்க ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்கு நன்றியை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, துதியின் சத்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அந்த வீடுகள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, நாங்கள் அதிகாலை எழுந்து தேடும்போது நாங்கள் உங்களை கண்டறியத்தக்கதான ஒரு சிலாக்கியத்தை எங்கள் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. வேதம் சொல்கிறது, அதிகாலை என்னை தேடுகிறேன் கண்டறிவான் வசனத்தைப்படி கர்த்தாவே. ஆம் சாமி, நீ சொன்ன அந்த வார்த்தை தான் சாமி. அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, தூக்கத்தை விட்டு நாங்கள் எழுந்து அதிகாலை எழுந்து உண்மை தேடுகின்ற மக்களாக எங்களை நீ மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த செய்தி கேட்டுக்கிட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களும் எழுந்து இந்த தேடுகின்ற மக்களாய் மாறுபடியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு துதியும் கனத்தையும் மகிமையை செலுத்தும்படியாக கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் மகிமையை கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆம் சாமி, இந்த பரிசுத்த ஓய்நாளில் கூட நீ செய்ய போகின்ற அற்புதமான காரியங்கள் நன்றி கர்த்தாவே. நாம மகிமைப்படும்படியாக விளங்கும்படியாக கர்த்தாவே, நீரே எங்கள் துணையாக இருங்க கர்த்தாவே. தொடர்ந்து இருக்க செய்வீராக. தொடர்ந்து உமது கிருபையும் ஆசீர்வாதமும் தயவும் ஆசீர்வாதம் எப்போது எங்களோடு இருந்து எடுத்தும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆம் சாமி, எத்தனையோ பேர் பாவத்தில் விழுந்திருக்காங்க. பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாக கர்த்தாவே, அவர்களை கை தூக்கி எடுக்கும்படியாக கர்த்தாவே, எங்களுக்காக நீ கொடுத்தின்ற இந்த ஊழியத்தை நீர் இன்னும் அதிகமாய் மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்வீராக சாமி. அந்த கிறிஸ்துவின் அடையாளமாக வாழும்படியாக கர்த்தாவே, அவர்கள் கை தூக்கி எடுத்து அவர் ரட்சிப்பில் கொண்டு வருவது தான் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட விசுவாசியை நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் செய்யும்படியான நீ கிருபையா இருங்க கர்த்தா. அதுவே நாங்கள் உமக்கு செய்கின்ற ஊழியமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வாதிங்க, தொடர்ந்து வழிநடத்துங்க, பாதுகாப்பு கொள்ளுங்க கர்த்தாவே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க கர்த்தாவே. இந்த நாள் மகிமையாக நிறைவேறும் கர்த்தாவே.
ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாம் மகிமைக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் நீர் எங்களுக்கு துணையாயிரும், ஆசீர்வாதமாயிரும். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து வருகிற நாட்கள் முழுவதும் எங்களோடு இருந்து எடுத்து கர்த்தாவே ஆசீர்வாதங்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு கிறிஸ்துநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதியை மகிமை உண்டாவதாக. நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் இன்னும் அதிக ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்களுக்கு துணை புரிவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இப்போது கூட ஒரு முக்கியமான தருணத்திற்காக வந்திருக்கிறோம். என்னவென்றால், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ப்ரோக்ராம் அனைத்துமே மொபைல் ஃபோன் மூலமாக தான் எடுக்கப்படுகிறது. மொபைல் ஃபோன்னா என்னுடைய பர்சனல் மொபைல் ஃபோன் மூலமாக தான் எல்லாமே எடுத்து வருகிறேன். இதற்கு யாருடைய உதவியும் கிடையாது. எல்லாமே நானே செல்ஃபாக தான் செய்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது எடுப்பதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா, என்னோடய மொபைல் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. மேற்கொண்டு எடுக்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளது. அதுக்காக நான் ஜெபம் செய்தேன். ஜெபத்தின் மூலமாக ஆவியானவர் என்னவெல்லாம் பேசி எனக்கு உணர்த்தியது என்னவென்றால், இன்னொரு ஃபோனை வாங்கி அதன் மூலம் ரெக்கார்ட் பண்ணிச்சு, அதுக்காக மட்டுமே அதை வச்சுக்கோன்னு சொல்லி எனக்குள்ளே ஆண்டவர் உணர்த்தினதால் இன்று உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். அதாவது உங்கள் மூலமாக அந்த ஃபோன் கர்த்தர் எனக்கு கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுமாறு கேட்கிறேன். இது எனக்கானதல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக மட்டுமே அந்த மொபைல் ஃபோன் யூஸ் செய்யப்படும். தேவையான பணம் கிடைத்தவுடன் அந்த மொபைல் ஃபோன் வாங்கி உங்களுக்கு அதை காட்டுறேன். இது என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல, கர்த்தரின் ஊழியத்தை செய்வதற்காக அந்த ஃபோன் தேவைப்படுகிறது. அதற்காக மட்டும்தான் கர்த்தர் எனக்குள்ளே உணர்த்தியதால் இதை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. நீங்கள் ஜெபம் செய்துவிட்டு இந்த உதவியை செய்யுங்க. கர்த்தர் சொல்கின்றபடி நீங்கள் அதை செய்தால் போதும். டிமாண்ட் செய்யலை, இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்ட்டு உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்கள் கொடுங்க. ஜெபத்தோடு கொடுங்க. இந்த ஊழியம், கர்த்தரின் வே டு ஜீசஸ் இந்த சேனல் ஊழியம் இன்னும் மகிமையாக, ஆண்டவரின் மகிமை இன்னும் அதிகமாக விளங்கும்படியாக, இந்த வார்த்தைகள் கேட்டு நீங்களும் குடும்பத்தோடு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் துணை புரிவார். சந்தோஷமாக இருங்க, அன்பாக இருங்க, கர்த்தருக்குள் இருங்க, ஜெபத்தோடு இருங்க. கர்த்தரின் அன்பும் ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதித்தே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர்